ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம ஒரு ஸ்குவாட் வம்பளுக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா வம்பளு தட்டி டக்குன்னு ஒரு க்ளோவில் போட்டு இப்போ நம்ம தெரிச்சாச்சு. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா அவன் டீமெட்டு சுற்றி வந்துட்டான் போல இருக்குது. ஸ்டெப்ஸ் ஒன்று சொல்லி பார்த்தா நம்ம சப்ளை ஷாட் அடிச்சிட்டான். டக்குன்னு ஒன்று அழுத்தி பிடிச்சாச்சு. அழுத்தி பிடிச்சிட்டு அவனுக்கு கில் எடுத்துகிட்டு இப்போ நம்ம தெரிச்சாச்சு. இந்த இடத்த விட்டு தெரிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ஓடியாச்சு. மறுபடியும் ஓடிட்டு இருக்கும்போது ஜிப்லைனை பிடிச்சி வந்தாச்சு இந்த பக்கம் பொஜினாக்கு. நம்ம டீமெட் இப்போ நாக் ஆகிட்டாப்ல. இப்போ அவரை அந்த இனிமே அடிக்க போகிறோம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா வெறுவருன்னு ஏறி எப்படி அடிக்க மட்டும் பாருங்கள். அழுத்தி பிடிச்சாச்சு காய்ச்சி ஒரு நாக் ஆகி நமக்கு லூட்டு தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவர் ரிவ்யூ பண்ணாமல் லூட் அடிச்சிட்டு இருந்தாங்க. அவர் கத்துற மைக்கில் ரிவ்யூ பண்ணுறான்னு. சரி, அதுக்கப்புறம் அவர் ரிவ்யூ பண்ணிவிட்டு வந்தாச்சு. ரிவ்யூ பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி வெளியே வருவோம் பாய்ஸ். மறக்காம அந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வீட்டை விட்டு ஜன்னலில் குதிப்பான். பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இருப்பான். டக்குன்னு அவனை அடிப்பேன். அடித்ததுக்கப்புறம் பொம்மையை போட்டு போயிட்டான். எங்கடா போயிட்டான் பார்த்தா அந்த பக்கம் போகிறான். இந்த பக்கம் வந்துட்டான். அவனை இப்போ 106 டேமேஜ் கொடுத்தாச்சு. அவனை எப்படி அடிக்க போகிறான் மட்டும் பாருங்கள். விறுவிறுன்னு ஓடியாச்சு. இந்த பக்கம் சுற்றி வந்து டக்குன்னு மெக்ஸை ஒன்று எடுத்துட்டு அழுத்தி பிடிச்சாச்சு காய்ச்சி பாருங்கள். அழுத்தி இப்படி போயாளி. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டீமெட்டுக்கிட்ட எனிமி போல இருக்குது. அவர் நாக் ஆகிட்டார். மறுபடியும் நாக் ஆகிட்டு என்ன ப்ரோ நாக் ஆகிட்டே இருக்க, அடிச்சுக்கிட்டே இருக்காங்கடா அப்படின்னா விறுவிறுன்னு க்ளோவால் போட்டான். ஏறி ஒரு ஹெட்செட் அடித்தாச்சு. அதுக்கப்புறம் சுற்றி க்ளோவால் போட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த காற்று பவர் போட்டு விட்டாச்சு. அவன் மூவ்மெண்ட் ஸ்லோவாகிடுச்சு. டக்குன்னு அழுத்தி பிடிச்சி அவனை கில் எடுத்தாச்சு. மறக்காம இன்னொரு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். அவர் ரிவ்யூ பண்ணி விட்டுட்டு மேலே வந்தாச்சு. மேலே வந்ததுக்கப்புறம் ஜன்னல் வழியாக குதிச்சிட்டேன். என்னடா எனிமி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் இங்கிட்டு மேலே வந்துடுவேன். பார்த்தீங்கன்னா ஒரு பிங்கிரி தனியாக உட்காந்துருப்பான். அவன் எங்கிட்ட அடிக்கிறான்னு எனக்கே தெரியாது. பார்த்தீங்கன்னா ஜோனு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் அழுத்தி பிடிச்சிடான் பாருங்கள். நான் டக்குன்னு சிஆர் அவனை போட்டுருவேன். க்ளோவில் இங்கிட்டு போட்டால் அவன் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இருந்து வரும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பேக்கில் ஒரு க்ளோவால் போட்டு விறுவிறுன்னு ஓடிடுவேன். ஓடிட்டு இப்போ அவனை நான் எப்படி அடிக்கிற மட்டும் பாருங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. சுற்றி க்ளோவால் போட்டுருவேன் 360 போட்டுட்டு நம்மள மெடிக்கெட் லைஃப் போட்டுட்டு 2 சூப்பர் மெடிக்கெட் டக்குன்னு சுற்றிட்டு மறுபடியும் அவனை எப்படி அடிக்கிற மட்டும் பாருங்கள். தரமாக இருக்கும், தரமான மேட்ச்சு. டக்குனு அந்த காற்றை போட்டுட்டு அவன் மூவ்மெண்ட் ஸ்லோவாகிடுச்சு. அழுத்தி பிடிச்சாச்சு காய்ச்சி. இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் அவனை கில் எடுத்துகிட்டு அதே மாதிரி இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா கிளாக்டர் வந்தாச்சு. நம்ம டீம் எல்லாருமே செத்துட்டாங்க. இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணணும். பார்த்தா ஒருத்தவன் ஆஃப்லைனில் ஓடிட்டு இருந்தான். அவனை நாக்கு வச்சுட்டு அவன் டீமெண்ட் உள்ளே இருந்தான். அவனை எப்படி அடிக்கிறேன் பாருங்கள். மங்கூஸ் மட்டும் அங்கிட்டு பூச்சிக்கிட்டு இருக்கான். சரியான டேமேஜ். டக்குன்னு சிஎஸ் அவனை போட்டு மறுபடியும் அந்த காற்றை போடுவேன். இந்த காற்றை யூஸ் பண்ண கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழுத்தி பிடிச்சாச்சு. இப்போ நம்ம டீமெண்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோம். ரெண்டு பேர்த்த ரிவ்யூ பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டோக்கன் இல்லை. இப்போ வெளியே போய் கொஞ்சம் லூட் வச்சு அந்த காயினை அதை கிளைம் பண்ணிவிட்டு மறுபடியும் வருவோம். இவனை கில் எடுத்துகிட்டு இப்போ உங்கள் கில் எடுத்தாச்சு. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த காற்று எல்லாம் யூஸ் பண்ணணும். டீமெட்டு ஒரு ஆளாக ரிவ்யூ பண்ணியாச்சு. மான்ஸ்டர் ட்ரக்கும் வந்துருச்சு. இப்போ மான்ஸ்டர் ட்ரக்கில் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு ஜோனுக்கு. இந்த மேட்ச் நாங்கள் எப்படி போய் அடிக்கிற பாருங்க. இந்த மாதிரி போய் நம்ம வீடியோவில் மட்டும்தான் வரும் காய்ச்சி. தரமாக இருக்கும். கீழே விழுந்த டீமு மறுபடியும் மேலே எந்திரிச்சு வர்றதுக்கு காரணம் அந்த கேமிங் வாத்தி ஒண்டி. இந்த மாதிரி சேனலுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜோன் வந்தாச்சு. அலைவு 8 பேர் இருக்காங்க. நாங்கள் 4 பேர், அவங்க 4 பேர். அதுக்கப்புறம் அவங்க இடத்துக்கு நான் போயிட்டேன். இப்போ டக்கு நான் ஏறி போயிடுவேன். மறக்காம இந்த மாதிரி வீடியோக்காண்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரானட்டில் இந்த இருக்கிற கிரானட் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சாச்சு. நம்ம டீம் மட்டும் லூட் அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏறியாச்சு. பார்த்தீங்களா 2 பேர் இருக்குது, 3 பேர் இருக்காங்க. 3 பேர்த்து எப்படி அடிக்க பாருங்கள். இருக்கிற ஃப்ளாஷ் பம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சாச்சு. நம்ம டீம் மட்டும் 4 பேர் இருக்கும். அவங்க 2 மாற்றி சண்டை போட்டு விட்டாங்க. வேறு ஸ்குவாடுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ நான் ஏறி பார்த்துங்க கில்லு உனக்கா எனக்கான்னு சொல்லி டீம் மட்டும் சண்டையை போட்டுக்கிட்டு நல்லா ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு மேட்ச்சு. இந்த மாதிரி மேட்ச்சுக்காண்டி நம்ம சேனலில் மட்டும் தான் வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவனை எப்படி அடிக்கணும் பாருங்கள். ஆட்டம் கொடுத்துட்டே இருப்பான் அங்கிட்டு இங்கிட்டும். ஆனால் கில் நமக்கு தான் வந்திருக்கும். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.